கட்டப்புலியில் கட்டபொம்மை மாமா தொங்க கட்டை எதிர்விக்கிறாயா? கட்டபொம்மை வேற சொன்னால் காகம்பரமது வாஞ்சையில் சுவாமி அப்படி இருக்க கட்டபொம்மை சரி பெரும் அளவுக்கு வளர்ந்து விட்டாய். அடி கட்டபொம்மை தலை தொங்க கட்டால் காலம் தொங்கபடி கட்டபொம்மை தொங்க கட்டால் கண்ட வேட்டல் கட்ட வேண்டி அடி கட்டபொம்மை தலை தொங்க கட்டால் காலத்துல தொங்கபடி வெள்ள கண்ட கண்ட வெட்ட வேண்டி பிள்ளையம்மா. ஓ கொலை கொலை குத்து குத்து வெட்டு சுவாமி பொம்மை தலை தொங்க கொண்டோள் காலாந்துரை நாய் தலை தொங்கும். சுவாமி சின்னம் என்ன கடமாட்டாய் இதோ கூறுகிறேன் சுவாமி. ஊருக்கு மேருக்கே ஒத்த வழியிலே ஓமத்துரை மாமா ஓட கண்டேன் ஓமத்துரை மாமா. ஊருக்கு மேற்கே ஒட்ட வழியில் ஓமத்துரை மாமா ஓட கண்டே தெரிவிக்கிறாயா? ஆமா சுவாமி. ஓமத்துரை பேர சொன்னால் ஊக்கமராது வாஞ்சையில் சுவாமி அப்படி இருக்க ஓமத்துரை அரசர் பேர் சொன்னால் அளவிற்கு வளர்ந்து விட்டாய். அந்த ஓமத்துரைக்கு ஓட கண்டால் உண்டே தகுவ இதுவரை ஓமத்துரை ஓட கண்டால் உண்மை வெட்ட வேண்டி ஓமத்துரைக்கு ஓட கண்டால் உண்டே தகுவ இதுவரை ஓட கண்டால் வெட்ட வேண்டி. சுவாமி உள்தலை தொங்கும் இந்த வேலை சுவாமி இப்படிப்பட்ட கனவு கண்டதனால தான் சுவாமி. சுவாமி இப்படிப்பட்ட பல கெட்ட கனவுகள் கண்டதனால் தாங்களை போருக்கு போக வேண்டாம் என்று கூறுகிறேன் சுவாமி. இல்லையம்மா சுவாமி மற்றவர் குலத்தில் பிறந்தவன் வைத்த காலை பெண் வைக்க மாட்டேன். பாச்சார குறித்து போருக்கு சென்று வர வேண்டும். போருக்கு போகின்ற வேளையில் போக்கு தண்ணீர் எடுத்து வர வேண்டும். கிள்ளை போருக்கு போராடி வெள்ளையம்மா போக்கு தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வாடி. போருக்கு போராடி வெள்ளையம்மா போக்கு தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வாடி. சட்டைக்கு போராடி வெள்ளையம்மா போக்கு தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வாடி. சண்டைக்கு போராடி வெள்ளையம்மா சாவு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாடி. சண்டைக்கு போராடி வெள்ளையம்மா தங்க செம்புமே தானெடுத்து தாகத்து தண்ணீர் கொண்டு வாரே தாகத்து தண்ணீர். வெள்ளையம்மா அடி சொம்புல சொல்லப்பட்டால் சித்திரம் செய்ய பாதலை இத்தனை பார்வலை சொம்புல சொல்லப்பட்டால் சித்திரம் செய்ய பாதலை வெள்ளையம்மா என்னை ஒன்று செய்து சொல்லவிட்டோல் சுவாமி சித்திரம் செய்ய விடுவேன். சுவாமி போருக்கு தடை செல்ல வேண்டும் என்று தரிசனம் விட்டாய். அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. உண்மையாக கை தவறி கீழே இருந்துட்டோம் சுவாமி. உண்மையாலுமே உண்மையாக தேவி ஜக்கம்மா மீது ஆணையாக தேவி ஜக்காதே மேல் ஆணைய கை தவறி கீழே விழுந்துட்டோம் சுவாமி. கை தவறி விழுந்து விட்டதா? ஆமா சுவாமி. இல்லையம்மா சுவாமி உண்மையாக சுவாமி கண்டே சுவாமி நீயும் பொல்லாத கணவர் கண்டிருக்கிறாய். ஆமா சுவாமி. நானும் எனது ஆயுத சாலையில் ஆயுதங்கள் இருக்க செல்கின்ற பொழுது என் காலில் கற்களுடைய காரணத்தினால் நான் அந்த பாஞ்சால குறிச்சி போருக்கு சென்று திருப்பி நிச்சயமல்ல கண்ணே. சுவாமி உண்மைதான். என்ன சுவாமி தெரிவிக்கிறீர்கள்? அதற்காக நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது செத்த பிரேதங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து ஈமச்சடங்களும் செய்ய வேண்டும். என் கணக்குள் பார்த்து செல்ல வேண்டும் கண்ணே. தாங்கள் உயிருடன் இருக்கும்போது ஈமக்காரியம் செய்வதா? உண்மைதான் கண்ணே. எப்படி சுவாமி செய்வது? உனது அக்கா தங்கை 6 பேர் அழைத்து எனக்கு உயிரோடு ஒப்பாரி சொல்லி அழுக வேண்டும் கண்ணே. சுவாமி சொல்கின்றீர் கண்ணே. பெங்களூரு குசாடாண்டவா பெங்களூரு குசாடாண்ட பெங்களூரு பார்த்தா எனக்கு கண்டேன் வேலப்ப செட்டியார் கடைக்கு சென்று சுவாமி வெள்ளையம்மா கண்ணே கண்ணே வேலப்ப செட்டியார் கடைக்கு சென்று விதமான மல்லுமே எடுத்து வாமா கண்ணே விதமான மல்லுமே எடுத்து வாமா. சுவாமி வேலப்பா செட்டியார் கடைக்கு சென்று மன்னவரே சுவாமி வேலப்பா செட்டியார் கடைக்கு சென்று விதமான பட்டுமே வாங்கலாமா சுவாமி விதமான பட்டுமே வாங்கலாமா. ஜவுளி கடைக்குமே போய் வாடி சுவாமி வெள்ளையம்மா கண்ணே கண்ணே ஜவுளி கடைக்குமே
வாடி ஜல்லாரி வல்லுமே எடுத்து வாடி கண்ணே ஜல்லாரி வல்லுமே எடுத்து வாடி சுவாமி ஜவுளி கடைக்குமே போகலாமா இல்லையம்மா மன்னவரே சுவாமி ஜவுளி கடைக்குமே போகலாமா டல்லார் மல்லுமே வாங்கலாமா சுவாமி டல்லார் மல்லுமே வாங்கலாமா வாய்க்கட்டு கை கட்டு கட்டுங்கடி சுவாமி இல்லையம்மா கண்ணே கண்ணே வாய்க்கட்டு கை கட்டு கட்டுங்கடி வல்லவ வெள்ளைய தேவனுக்கு கண்ணே வல்லவ வெள்ளைய தேவனுக்கு சாமி வாய்க்கட்டு கை கட்டு கட்டலாமா எந்துரையே சுவாமி வாய்க்கட்டு கை கட்டு கட்டலாமா வல்லவ வெள்ளையே தேவனுக்கு சாமி வல்லவ வெள்ளையே தேவனுக்கு நெற்றியர் ஓர்வானா வைக்க வேணும் இல்லையம்மா சுவாமி கண்ணே கண்ணே நெட்டியில் ஓர்வானா வைக்க வேணும் சில மாதிரி சொல்லியே அழுக வேணும் கண்ணே சில மாதிரி சொல்லியே அழுக வேணும் சுவாமி நெத்தியில் ஒருவன வைக்கலாமா ஆசை மன்னா சுவாமி நெத்தியில் ஒருவன வைக்கலாமா நிலமாரி ஒப்பாரி சொல்லலாமா சாமி நிலநாரி ஒப்பாரி சொல்லலாமா இல்லையம்மா சுவாமி இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் முப்படைக்கு படைத்தலைவன் என்று பெயர் பெற்று வாழ்ந்தனடி கண்ணே ஆமா சுவாமி கண்ணே நான் பேர் போக வாழ்ந்து கூட இல்லையம்மா கண்ணே இல்லையம்மா கண்ணே பேர் போக வாழ்ந்தும் கூட பிள்ளையம்மா பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை கண்ணே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை காசிக்கும் போய் கூட உயிரே ஆசை மன்னா சுவாமி காசிக்கும் போய் கூட உயிரே பேரு சொல்ல ஒரு பிள்ளையிலே சுவாமி பேரு சொல்ல ஒரு பிள்ளையிலே கண்ணே கொண்டையன் கோட்டை இல்லையம்மா கண்டே கொண்டையல் கோட்டை மடவருக்கு கொல்லி வைக்க ஒரு பிள்ளை இல்லை கண்ணே கொல்லி வைக்க ஒரு பிள்ளை இல்லை சுவாமி செம்ம நாட்டு மாரத்தி வெட்ட மன்னவரே இல்லையம்மா சுவாமி செம்ம நாட்டு மாரத்தி வெட்ட சேதுவதி மகள் என்ன செய்வேன் சுவாமி சேதுவதி மகள் என்ன செய்வேன் கண்ணே உள்ளூர் குடி மகனை அழைத்து வந்து வெள்ளையம்மா கண்ணே கண்ணே உள்ளூர் குடி மகனை அழைத்து வந்து கொல்லி வைக்கும்படி சொல்ல வேண்டும் கண்ணே கொல்லி வைக்கும்படி சொல்ல வேண்டும் சுவாமி உள்ளோர் குடிமகனை தான் அழைத்து மன்னவரே சுவாமி உள்ளூர் குடிமகனை தான் அழைத்து கர்மதிகாரியோ செய்திடுவேன் சுவாமி ஈமச்சடங்குகள் செய்திடுவேன் சுவாமி இல்லையம்மா
மறுபர்கள் வழக்குப்படி பிள்ளை இல்லாத காரணத்தினால் உள்ளூர் குடிமகன் அழைத்து வந்து எனக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு அனைத்தும் செய்ய வேண்டும். என் கல்குரலை பார்த்து செல்ல வேண்டும் வெள்ளையம்மா. ஆகட்டும் சுவாமி, இதோ தாங்கள் தெரிவித்தபடி உள்ளூர் குடிமகனையும் என் அக்கா தங்கி 6 பேர்களையும் அழைத்து தாங்கள் செய்ய வேண்டிய ஈமச்சடங்களையும் கருமாதி கரையில் செய்து விடுகிறேன் சுவாமி. அடியே அக்கா, அக்கா இங்க போயிட்டாங்க. அக்கா யாரையுமே காணா. ஏப்பா வர்றாங்க. என் புருஷனை பாத்தீங்களா? நான் அந்த 2வது பொண்டாட்டி. அடியே அக்கா, எதுக்கு அழைச்சிருக்கேன் தெரியுமா? எதுக்கு கூப்பிட்டீங்கம்மா? நம் குல வழக்கப்படி கணவர் போருக்கு போறார். ஆகவே உயிரோட கர்மாதிகாரியை ஈமச்சடங்கு செய்யணும் பண்ணணும். நம்ம 2 பேரும் வந்துட்டோம்ல. ஆமா, நமக்கு ஒரு சக்கலத்தி இருக்கா. யாரு? இன்னொருத்தி இருக்கா. வரலா? இந்த ஆளுக்கு எத்தனை பொண்டாடி தான் கேட்பாரோ தெரியல. அடியே அக்கா, இன்னொரு அக்கா. ஆமா ஆமா, அக்கா கூப்பிடுமா? மல்லியப்பூ வச்சு வச்சு வாடுதே. கல்யாணம் பண்ணி என்னத்தை சுகத்தை கண்டேன். எப்படி நீலாம் பொழப்பியோ என்னத்தை போய் பொழக்க? ஏன்டி என்டி சக்கலத்தி மாவ சக்கலத்தி என் புருஷன் புண்டாட்டி நாங்க 2 பேர் இருக்கமுல்ல. எனக்கு இம்சைக்கு நீ வருவியாயின்னு அது எவ்வளவு கட்டு கட்டளை. நான் தான் மூத்தக்கா, நான் தான் கல்யாணம். ஏய் யார சொல்றது? பிச்சு பூடி பிச்சு அவர் ஏன் புருஷன்டி. ஆனா உன்னை பார்த்தா அவரை பார்த்தா உனக்கு எப்படி புசு புசு வச்சுக்க. ஒரு 5 கிலோ பச்சை மிளகா வாங்கி அரைச்சு அதுல அரைச்சு அப்பிக்க எரியட்டும். அது மாதிரிதான் இருக்குது. ஆமா, அப்படியா இருக்கு? கல்யாணம் பண்ணி என்னத்தை சுகத்தை கண்டா? ஏன் எதுவுமே பார்க்கலையா? எதுவுமே பார்க்கல. என்னடி சாப்பாடு பால் போடாத போடலையா? அங்கேயே வெள்ளையம்மா கூட இருந்துக்கிறாரு. நம்மள தான் கண்டுக்கிறாரா? அப்படியே ஒரு கொமட்ல குத்துரி சொல்றேன். எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்ட? என்னன்னு கேளு. என்ன எதுக்கு கூப்பிட்ட? நம் கணவர் போருக்கு போறார் அல்லவா? அம்மா சொல்லாத, ஓங்கன சொல்லு. நான் கடுப்பு. எதுக்காக இவ்வளவு கோபடா? உங்க பிரஷர் இருக்கு, ஏரோப்ளேன் இருக்கு. ஏண்டி அடியே என்ன நொடியாங்கற? என்கிட்ட இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. எது பேசணும் உங்க புருஷன்ட்ட பேசிக்கங்க. ஏய், எதா இருந்தாலும் அங்க பேசிக்கங்க. நீ வந்த. ஆமா, நாங்க தான் முதல்ல கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் முடிச்சீங்க. அதுக்கு என்ன இப்ப? இப்ப பார்த்தாலும் யார முத போட்டாருன்னு கேளுடி முத நீ. யார போட்ட நீ முதல்ல? கழுத்துல மாலை யார போட்ட? கேளுடி. நான் தான் கேக்குறேன். இரு. கேளுடி நான் கேளுடி. எவ்வளவு மண்டை துமுறு. என்ன நெஞ்சு தகுறியா? ஓ நெஞ்சு துமுறு. பாசத்துக்குரிய பார்த்தாலும் அங்கே குழந்தை கொண்டர் ஐயா அவர்கள் எனக்காக 51 அம்பளிப்பாக அளித்துள்ளார். அது மட்டுமின்றி பெரிய தினம் பாசத்திற்குரிய வீரப்ப மாரிமுத்து சாமி அவர்கள் எனக்கு 21 அம்பளிப்பாக அளித்துள்ளார். இரு உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நைட்டு 10 மணிலேருந்து கொடுத்துட்டே இருக்கே தங்கராஜுக்கு மட்டும். சத்தியமாக அதெல்லாம் ஓரம் வச்சுமா தெரியல. உன் சொந்தக்காரன் இருந்தாலும் இப்படியே பண்ணுவீங்க. எங்கெல்லாம் மனுஷனாக தெரியலையே. நாங்கள் தான் விடிய விடிய முழிக்கிறோம். சரி கொடுத்துட்டாரு. நான் நாளைக்கு அந்த பெட்டியை நொறுக்காத நான் பொம்பளை கிடையாது. இங்கே நாங்கள் பொண்டாடி சண்டை போட்டுருக்கோம், நீ வந்து காசு கொடுத்துட்டு இருக்கிற. அப்போ பாசத்துக்குரிய ஆண்டுவேல் சாமி அவர்கள் 51 அம்பளிப்பாக அளித்துள்ளார். மீண்டும் பாசத்தை என்று மறவாத ஆண்டுவேல் சாமி 51 அம்பளிப்பாக அளித்துள்ளார். மொத்தத்துக்கு மாரிமுத்து பெரிய தினம். இப்ப நான் ஒத்துக்கிறேன். நல்ல மனுஷன் மாரிமுத்து ஊர் பெரியதனம் அப்பா அவர்கள் எங்களுக்காக அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திருக்க அப்பா அவர்களுக்கு நன்றி. வணக்கம். சந்தோஷமா சொல்லவும் தான் சூடு பிடிக்குது, இல்லைன்னா பிடிக்காது. 100 ரூபா இருந்தா அதுவும் பிடிக்கிட்டு விட்டாங்களா? அடியே உங்களுக்கு என்ன பேச்சு இருந்தாலும் கணவர்கிட்ட பேச என்ன பேச்சு? அப்பெல்லாம் பேச முடியாது. யாரு புருஷன் முதல்ல? யார் புருஷன் யார் வச்சுக்கிறது முதல்ல? என்னடி இப்படி ஆடுறீங்க? ஆட்டம் கட்டி ஆடுறீங்க? ஏய் என்ன நீ எல்லாம் ஏண்டி இங்க வாடி. உனக்கு மண்டையில குறைச்சலா இல்ல கொண்டையில குறைச்சலா?
கட்டி போடுறி இல்ல, என்னத்த கட்ட புருஷன் எதுக்கு இருக்கிறாங்க? அப்புறம் எதுக்கு உன்னை புடிச்ச கல்யாணம் பண்ணி என்ன சோறு கண்டாப்புல? எது இந்த ஏழை கொண்டாடி கட்டிக்க? மகனா எத்தனை பாடி கேக்குது அப்படியே புடிச்சு ஆமிக்கு ஏங்க இங்க பாருங்க ஒண்ணா இருந்தா 7 உண்டா அப்படி அடியே என்னங்கடி 2 பேரும் இந்த கூத்து பண்றீங்க ஆ? அப்புறம் ஆ. நாங்க என்ன தான் முதல் உங்களை வந்தவன். சந்தோஷப்படுத்தணுமா கடைசியா வந்தவன். நீ வந்து கடைசியா வந்தவன். ஆமா எங்க ஏரியா பக்கம் பூரா எரிச்சலா எரியா. உன்னைய பார்க்க எரிச்சலா இருக்கு எனக்கு. ஆமா. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க வெள்ளையம்மா கூட அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணமா? அந்த அம்மா கல்யாணம் பண்ண உன்னை தானே கல்யாணம் பண்ணா? கல்யாணம் பண்ண நீயே கல்யாணம் பண்ண வெள்ளையம்மாவா நீயா? எவ்வளவு தின்ன கட்டி தைரியம் உனக்கு ஒரு இருக்கா இல்லையா நீ நெஞ்சில வீர இருக்கா இல்லையா ஏன் மாடு மிந்திருச்சா? குடிமகனே குடிமானா? எங்க நீங்க வரமா நாங்க கூப்பிடாம போடி அடி இடிச்சு விட்டுருவேன் குடிமகனை கொஞ்சம் குடிமகன் வரட்டும் இன்னைக்கு வேட்டி அவுத்து அவனை கட்டி விட்டு வரேன் நான் இப்ப சொல்றேன் எங்க 2 பேத்துக்கு அப்புறம் தான் வெள்ளையமாலாம் சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் ஏதாச்சும் எசங்க மொசக்கு பண்ணீங்க அப்புறம் புடிச்சு போட்டுருவோம் அப்புறம் நாங்க ஆமா சலக்கு போல காய் அப்புறம் ஆச்சு போடுவோம் அப்புறம் பாத்துக்கோங்க இல்ல ஆச்சு விட்டுருவாங்கன்னு சொல்ல வர்றேன் குடிமகனே வா குடிமகனே. முடிவட்ட 100 ரூபா சங்கமன்னா 100 ரூபா சொல்லூர குடிமகனே குடிமகனே சொல்லூர குடிமகனே நான் ஜெயிக்க போன 100 ரூபாய் வாங்க போன 100 ரூபாய் உள்ளூர் குடிமகனே நான் நடைய ஒரு சைஸா தினுசா இருக்க குடிமகனே என்ன இப்படி வர்றீங்க சௌரியமா நாங்க எவ்வளவு வேதனையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் இங்க ஐயா இன்னைக்கு போருக்கு போறாரு ஆனா நீ என்னமோ சௌரியம் என்ன நடந்துட்டு இருக்க நக்கல் பண்றியா சொல்ற நடந்து போன மணி கட்சி இங்க நம்ம வரப்புல அழுகாம சொல்லு நம்ம வரப்புல வரப்புல நடந்து போன மணி சரி முட்டுக்கல் தட்டி விட்டு ஏய் என்ன கல்லு ஆனா முச்சி கீழே இருந்த குச்சி கல்லு தட்டி விட்டு விடுது அதுக்கு கண்ணை மேல வந்து கீழே பத்து போனா அதுல வாரு சரி அது போனது போகட்டும் இன்னைக்கு ஐயா வந்து போருக்கு போறாரு நம்ம வண்டியாட்டியா நம்ம வெளியே தவிர நம்ம போயிட்டு போறாரு பண்ணி ஏ போயிட்டு போறாரா குடிமகனே இப்படியா பேசுறது போருக்கு போறாருல அவருக்கு உண்டான ஈமச்சங்கெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நல்லா அமுச்சு விடணும் நம்ம அவர் போன போயிட்டு போறாரு நம்ம செஞ்சுக்கிட்டா என்னத்த அவர் போன இங்க பாருங்க குடிமகனே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே இல்ல பண்ணி பிள்ளைக்கு பிள்ளையா பிள்ளைக்கு பிள்ளை நான் தான் இருக்கிற பண்ணி கழிச்சேன் அவர் போன முன்னாடி சொன்னா அப்ப நாங்க எல்லாம் உனக்காக தானே செய்யறோம் நாங்க சொல்றதே பண்ணி கேட்கணும் ஆமா. இப்ப என்ன பண்ற ஐயாக்கு நல்லபடியா ஈமச்சடங்கு செஞ்சு விடு சரி பண்ணி கழிச்சேன் சரி நீ சொன்ன சரி பண்ணி அப்படி பண்ணி செஞ்சு விடு கரலை பூதியாக்கிட்டு போகுது செய்யறதே மெதுவா செய் பண்ணி கழிச்சு நீ கூப்பிட்டியா ஆமா நான் வந்தடா சரி வந்த அவசரம் வந்துட்டேன் என்னத்த கல் எடுக்காம வந்துட்டேன் என்னது கல் 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 எடுக்காம வந்துட்டியா பண்ணி கழிச்சு இந்த என் மண்டல வேணா ஓட இல்ல பண்ணி கழிச்சு அப்புறம் எதுக்கு அங்க நீ ஆடிக்கிட்டு எதை புடிச்சிங்க வந்த அப்புறம் அந்த கல் நம்ம சரி கல் எங்க இங்கேயா இருக்கு உனக்கு எரிச்ச வர்ற மாதிரி அங்க போய் உடைய ஓரமா அங்க ஒரு முட்டுக்கல் இருக்குமே அரைச்ச இப்படியா பேசுறது ஏன் பண்ணி கழிச்சு இடிச்சு விட்டுருவேன் சரவக்கல் நீ முட்டுக்கல்ல பார்த்தா உன் பல்லு 4 பல்லும் காணா போச்சு உன் மண்டை வழுக்க மாட்டியா போச்சு அங்க போய் ஏதாச்சும் ஓரமா ஓட ஏய் அது எங்க அக்கா தண்ணியை ஒழுக விடாம குடிமானே ₹1 கொடுப்பா அப்பு அப்பு ₹1 கொடு நெத்தியில
நெத்திக்காசு கொடு. இன்ன வரைக்கும் 100 ரூபாய் உருவுனீங்கல்ல, இப்ப 1 ரூபா இருந்தா கொடுங்க. 1 ரூபா, 10 ரூபா இருந்தாலும் 5 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. 5 ரூபா, அதை ஏதாவது ஒண்ணு கொடுங்க. கடைசியா எங்க இருந்து எங்க காசு வருதுன்னு பாத்தீங்களா? வீதியிலே என் சாமி போகிறதும் போகிறதும் போகிறதும், ஆசை மண்ண போகிறதும், என் துறைய போகிறதும், அந்த வெள்ளிரதும் என் சாமி உங்கறதும் உங்கறதும். வீதியிலே என் சாமி போகிறதும் போகிறதும் போகிறதும், ஆசை மன்ன போகிறதும், மன்னவரே போகிறதும், வெள்ளிரதும் என் சாமி உங்கறதும் உங்கறதும். சாலையிலே என் சாமி போகிறதும் 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 போகிறதும், என் துறைய போகிறதும், அந்த தங்கரதும் என் சாமி உங்கறதும் உங்கறதும். சாலையிலே என் சாமி போகிறதும் போகிறதும் போகிறதும், ஆசை மன்ன போகிறதும், மன்னவரே போகிறதும், பவளரதும் என் சாமி உண்பரதும் உன்னரதும். பொன்னனோரே என் சாமி முங்கி விட்டே மூங்கி காசு போடுங்க 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 வாங்க எல்லாம் வாங்க. மூங்கி வெட்டி எதிர்மோங்கி மன்னவர்க்கு வில்வாடை. 300 என் சாமி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி, ஆசை மன்ன மூங்கி வெட்டி, மன்னவரே மூங்கி வெட்டி, நல்ல முதல் மூங்கி என் சாமி தெரளிப்பி தெரளிப்பி. என் சாமி முங்கி வெட்டி முங்கி வெட்டி மூங்கி வெட்டி முங்கி வெட்டி மூங்கி வெட்டி முங்கி வெட்டி மூங்கி வெட்டி, நடுமோங்கி மன்னவர்க்கு வில்வாடை வில்வாடை. 400 என் சாமி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி, ஆசை மன்ன மூங்கி வெட்டி, நல்ல நடு மூங்கி என் சாமி வில்வளைத்து வில்வளைத்து. ஓரே என் சாமி முங்கி வெட்டி முங்கி வெட்டி முங்கி வெட்டி மூங்கி வெட்டி முங்கி வெட்டி மூங்கி வெட்டி முங்கி வெட்டி மூங்கி வெட்டி, எதிர்மோங்கி மன்னவர்க்கு வில்வாடை. 500 என் சாமி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி, மன்னவரே மூங்கி வெட்டி, நடு மூங்கி என் சாமி வில்வளைத்து வில்வளைத்து. என் சாமி போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டோம் போக மாட்டேன் போக மாட்டோம். போக மாட்டோம், அந்த கருக்களிலே என் சாமி தில்லை. மைக் திப்பட் அண்ணா எப்படின்னு ஐயா ராசா வருவருனே ராசா வருவருனே, இன்னும் மாலையிட்ட மாதாவே நான் ரோசாப்பு வாங்கி வச்சேன். ஐயா ராசா வரவுங்கானே ராசா வரவுங்கானே, என்ன மாலையிட்ட மாதாவே உன்னை கொண்ட ரோசாப்பு வாடுதையா. ஐயா நான் கொல்லையில மல்லி வச்சு கொல்லையில மல்லி வச்சு, இந்த சண்டாளி வெள்ளையம்மா நான் கொடங்கொடமா நீராத்தி.
பூத்தவுவே கொல்லையில பூத்தவுவே இந்த சண்டாலி வெள்ளையம்மா என் குடலிலையும் பூத்திருந்தா ஐயா குடலு இடம் கொடுக்கும் குடலு இடம் கொடுக்கும் நம்ம கொண்ட கோத்திரமே பேரு சொல்ல ஐயா நான் வாசலில மல்லி வச்சு இந்த சண்டாலி வெள்ளையம்மா நான் வகை வகையா நீராச்சி ஐயா இந்த வாசலில பூத்தவுவே இந்த சண்டாலி வெள்ளையம்மா ஏ வயிற்றிலையும் பூத்திருந்தா ஐயா வயிறு இடம் கொடுக்கும் நம்ம கொண்ட வம்சம் பேரு சொல்ல ஐயா இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை எனக்கு வந்த இந்திரரை எந்துரையே இன்னைக்கு இனம் பெருத்தன நாடு ஐயா எனக்கு வந்த இந்திரரை கைவிடிக்க நான் இந்த ஒதுக்கி வச்சு இந்த இனத்தாரதள்ளி வச்சு ஐயா எனக்கு வந்த இந்திரர் கண்மறையே இந்த முள்ளு குத்துறது இந்த இனத்தாரி சிறது எனக்கு இருக்க மனங்குடலையே ஐயா இன்னைக்கு சங்கமுள்ளு கல்கோட்டை எனக்கு வந்த சந்திரர் எந்துரையே இன்னைக்கு சனம் பெருத்தன நாடு ஐயா எனக்கு வந்த சந்திரரை கைவிடிக்க நான் சங்க ஒதுக்கி வச்சேன் இந்த சனத்தாரதள்ளி வச்சேன் ஐயா எனக்கு வந்த சந்திரரார் கண்மறையே